ஏன்னா அவன் பூச்சா லுங்கியே தான் கட்டிக்கான பார்க்குறீங்க. என்ன பண்ணுறது, நம்ம சேனல் வீடியோ போட முடியாமல் நம்ம இப்படி ஆகிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமராமேனாக தான் எல்லாமே. கேமராமேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி இன்றைக்கி சண்டே என்னைக்காச்சும் போய் அவனை கூட்டு போட்டு வீடியோ எடுக்கான்னு போய் பார்த்தா இன்றைக்கி கேமராமேன் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தின்றுருக்கான் எக் பீஸோட. வாடா அப்படின்னு கூப்பிட்டா நான் பிரியாணி திங்கணும், என்னால் வர முடியாது, நான் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு தூங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க கேமராமேனு. சரிடா ரைட்டா அப்படின்ட்டு நீ சாப்பிட்டு தூங்குடா அப்படின்ட்டு நான் 2வது கேமராமேனு அடுத்த கேமராமேனு போனால் அவன் வந்துட்டு பிரியாணி நல்லா கட்டுன்னு கட்டிட்டு வீட்டில் போய் பார்த்தா படுத்து தூங்கிட்டு இருக்கான் கோட்டை விட்டுக்கிட்டு. தூங்கிட்டு இருக்கான் கோட்டை விட்டுக்கிட்டு. சரி இவனை உச்சுப்புட்டா பார்க்கலான்னு பார்த்தா அவங்க வீட்டில் அவனை உச்சுப்ப வேணாப்பா, இன்னைக்கு ஒன்றா அவனுக்கு இழிவு, இன்னைக்கு சண்டே நல்லா சாப்பிட்டியான் வீட்டுக்கு, ஆனால் அவன் எங்கேயும் வர முடியாது அப்படின்ட்டு அவங்க வீட்டை சொல்லிட்டாங்க. சரி வந்து நம்ம ஏதாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா எவனுமே வர மாட்டேங்கிட்டாங்கப்பா. இன்னைக்கு சண்டேனால இன்னைக்கு பிரியாணி எல்லா வீட்டையும் பிரியாணி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்கப்பா, அதனால எவனும் வரலை. சரி அப்படின்ட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்தா நம்ம வீட்டில் வந்து பழையச்சோறு தான்ப்பா வச்சுருக்காங்க. பிரியாணி கறியே எடுக்கலை. ஒரு 50 ரூபா கூட நம்ம வீட்டில் வந்து கறி எடுக்கலை. நான் பார்த்தீங்கன்னா காசு இல்லை, ஒன்றும் இல்லை, மாதிரி பிரியாணி எடுக்கலப்பா. அதனால என்ன பண்ணுறது ரெடி அப்படின்ட்டு. சரி இப்போ எப்படா வீடியோ எடுக்கன்னு பார்த்தீங்கன்னா டம்மு வீட்டுக்கிட்ட டம்மு இருக்குது இந்த மாடியில், டம்முக்கிட்ட வச்சு செல்லை வச்சு எடுக்கிறேன். நான் ஒழுங்காக அவங்களுக்கு வந்துட்டு வீடியோ வருவேன்னு எனக்கு தெரியாது. நானும் இப்போ வந்துட்டு ஏற்ற மாதிரி இது பண்ணுறேன். என்ன பேசுறதுனே தெரியலப்பா. வீடு எல்லோரும் பிரியாணி தின்னுருக்காங்க, நம்ம வந்துட்டு பழைய சோத்துங்கன்னா இதாக இருக்குப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி என்கிட்ட மைக் இல்லை, அதனால தான் என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு பொதுவாக கேட்காது. கூட சீக்கிரம் மைக் வாங்குவோம். மைக் வாங்க கூட நம்மகிட்ட கையை காய்ச்சி இல்லை. சரி அடுத்தபடி வந்துட்டு பார்க்கலாம். இப்போ அதுவாச்சும் பழைய சோறாச்சும் இருக்குது, அதுவும் தின்னுவோம். அதுவும் இல்லைன்னா அவள் தான் போக வேண்டியதுதான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். அடுத்தபடி வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தபடியாக கேமராமேனை போட்டு இந்த அடி அடிச்சுட்டு அடுத்தபடி நம்ம இப்படின்னு பார்க்கலாம். அடுத்தபடி ஃபன்னாகவும் பாருங்க. சரி இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே ரொம்ப நாள் பேச்சுன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு பிரியாணி கேட்டது பிரியாணி ஆக்கி வச்சுரா, எக் பீஸோட இருக்கிற வந்து சாப்பிட்றான். பார்த்தா நம்ம வீட்டில் வந்து பழையச்சோறு தான் வச்சுருக்காங்க. பிரியாணி கறியே எடுக்கலை. ஒரு 50 ரூபா கூட நம்ம வீட்டில் வந்து கறி எடுக்கலை.